ஆந்திராவில் கூலிப்படை கும்பல் ஒன்று செய்தியாளரை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலைக்கு காரணம் என்ன? கொடூர குற்றவாளிகள் சிக்குவார்களா? ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல தனியார் பத்திரிகையின் செய்தியாளராக பணியாற்றி வந்தவர் 49 வயதான வி. ஜெகன்மோகன் ரெட்டி. இவர் அதிகாலை வேளையில் வழக்கம் போல மற்றொரு பத்திரிகையாளருடன் சேர்ந்து நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் பயங்கர ஆயுதங்களுடன் வந்துள்ளனர். பத்திரிகையாளர்கள் ஜெகன்மோகன் ரெட்டியையும் அவரது நண்பரையும் சுத்துப்போட அவர்கள் சரமாரியாக வெட்டி தாக்குதல் நடத்திவிட்டனர். குறிப்பாக ஜெகனை குறிவைத்து இந்த கும்பல் கொடூர தாக்குதலை அரங்கேற்றி இருக்கிறது. பலத்த வெட்டுக்காயமடைந்தவர் அந்த இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். அவரது நண்பரான மற்றொரு பத்திரிகையாளர் இந்த தாக்குதலில் காயமடைந்தார். முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் சொந்த மாவட்டமான சித்தூரில் உள்ள வி. கோட்டா நகரில் இந்த கொலை சம்பவம் அரங்கேறி உள்ளது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் தொற்றிக்கொண்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை பாலமனேரியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் துரத்தி வெட்டியது தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவத்திற்கு பத்திரிகையாளர் சங்கம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. கொலையாளிகளை விரைவில் கைது செய்வதோடு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தனிப்பட்ட விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் நிகழ்த்தப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணையை போலீசார் முடுக்கிவிட்டுள்ளனர். சுமார் 10 பேர் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என கருதப்படுவதால் குற்றவாளிகளை பிடிக்க 6 சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. காவல்துறை உயர் அதிகாரிகள் குற்றம் நடந்த இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளனர். தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. குற்றவாளிகளை விரைவில் அடையாளம் கண்டு கைது செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பத்திரிகையாளர்கள் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் ஆந்திர மாநிலத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.